ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்லும். இந்த திவாகரை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இதில் வேறு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவன் அரெஸ்ட் ஆகலைன்னு. ஐயா, அரெஸ்ட் ஆனதெல்லாம் உண்மைதான். அந்த நியூஸ் வெளியில் வராமல் தடுத்துட்டாங்க. அதாவது இவன் கமிஷனர் ஆஃபீஸில் பெரிய கேஸில் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா தான் அது வெளியில் வரும். சரியா? சும்மா சின்ன பெட்டி கேஸில் உள்ளே போயிட்டு உடனே வந்துட்டாங்கன்னாலாம் அது வெளியில் வராது. சரியா? இதில் பொய் சொல்கிறேன்னு இது வேற. பொய்யெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே உள்ள போயிட்டு தான் வந்திருக்கு நாயி. அதுக்கப்புறம் போய் படம் நடிச்சுட்டு இருக்கிறான். சரியா? ஒரு ஒரு படத்துல நடிச்சுட்டு அதுவும் எனக்கு இது புரியாத விஷயம் நான் இவனெல்லாம் வச்சு எதுக்கு படம் எடுக்குறாங்கன்னே தெரியல. திரும்ப திரும்ப இவனை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாய்ங்க. நான் இவங்களுக்கு வேற இந்த நல்ல நல்ல இந்த எத்தனையோ வாய்ப்பு தேடி அலையிற ஹீரோஸ்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணிட்டா உடனே அவனுக்கு வாய்ப்பை குடுத்து அவன பெரிய ஆளாக்கி விட்டுறானுங்க. அ ஒண்ணும் திருத்த முடியாது நண்பர்களே. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மள ஒரு ஒரு காதுகுத்து வீட்டுக்கோ, ஒரு கல்யாண வீட்டுக்கோ நம்மள வந்து அழைப்பார்கள். அது என்னன்னா, வந்து உண்டு திருமண ஜோடிகள வாழ்த்தி, இல்ல அந்த சடங்கு வீட்ல இருக்கிற அந்த பெண்ணை வாழ்த்தி, அ அந்த ஃபங்ஷன்ல இருக்கிற அந்த அவங்கள வாழ்த்திட்டு, வயிறார சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போங்க அப்படின்னு. நம்ம நார்மலா சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுறதா இருந்தா, ஒரு அரசியல் தலைவரையோ, இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியையோ சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடலாம். இவன சடங்கு வீட்டுக்கு கூப்பிட்டா கூட என்னைய சீஃப் கெஸ்ட்டா கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றாய்ங்க. ஒரு சடங்கு வீட்டுக்கு போயிட்டு, அதுவும் நீங்கலாம் எப்படி சாப்பிடுவீங்க? நீங்க நான்லாம் எடுத்தோமா இப்படி சாப்பிட்டோமான்னு போயிட்டே இருப்போம். இவரு வாய் எதுக்கு எறும்பு தண்ணி மாரி போகுதுன்னு தெரியல. இப்படி இது பண்ணிட்டு அந்த இந்த குக்கிங் காம்படிஷன்லாம் நடக்கும் பார்த்தீங்களா? அந்த குக்கிங் காம்படிஷன்ல பண்ற மாரி பண்ணிட்டு இருக்கான். என்னமோ இவரு அப்படியே வாய்க்குள்ள வச்சு நவரசத்தையும் வாய்க்குள்ளேயே பிரிச்சு, அந்த நவரசத்துல எது குறையுது? சரி, அதுல அந்த அறுசுவையில எது குறையுது? அ அறுசுவையில ஏதாவது ஒரு சுவை குறைஞ்சா கூட இவரு சொல்லிருவாருன்னு. ஓசியில இதுங்க போயிருக்குங்க நாயி. ஓசியில இதுங்க போயிட்டு, நாயி அதுலயும் வந்துட்டு அவங்க ரியாக்ஷனு. அதுவும் அந்த கேமரா வரும்போது தான் அவர் ரியாக்ஷன் மாறும். அதுவரைக்கும் இருங்க இப்படி தின்னுட்டு இருப்பான். கேமரா வரும் இந்தா, ஏன்டா? ஏன்? நாங்களும் எத்தனையோ கல்யாண வீட்டுக்கு போயிருக்கோம். போனோமா, ரூவா செஞ்சோமா, சாப்பிடணும்னு தோணுச்சா உட்காந்தோமா, சாப்பிட்டோமா, வந்தோமா, அவங்க கூட நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தோமா, வந்தோமான்னு இருக்கோம். அத விட்டுட்டு அ சீஃப் கெஸ்ட் அட் காது குத்து விழா. டேய், காது குத்து விழாக்கு எதுக்குடா சீஃப் கெஸ்ட்டு? எனக்கு புரியல. காது குத்துக்கு விழாவுக்கு சீஃப் கெஸ்ட் அவங்க குலதெய்வம் தான்டா சீஃப் கெஸ்ட் காது குத்து விழாவுக்கு. காது குத்து விழாவுக்கு சீஃப் கெஸ்ட்டா போனானா? இவன் தொல்ல வர வர தாங்க முடியல. மேரேஜுக்கு போயிட்டு மேரேஜ் ஸ்டேட்ல நம்ம இந்த கன்னியாகுமரியில சுரேஷ்குமார்ன்னு சொல்லிட்டு பிளாக்கி ஸ்டார்ன்னு ஒருத்தர் இருக்காப்ல. அந்த ஆள் போய் டான்ஸ் ஆடுவாரு. அ டான்ஸ் ஆடி இது பண்ணுவாப்ல. இவன் இந்தா கல்யாணம் அந்த இதுல மேடையிலயும் போயிட்டு இந்தா இப்படி. ஏன்டா? அதாவது நம்ம நான் வந்து ரொம்ப நாள் வந்து சரி ஓகே. இது உள்ள இந்த நாய் உள்ள போயிருச்சு. இத விட்டுருவோம். நம்ம வேற நல்ல கன்டென்ட் போடுவோன்ட்டு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரம் கார்ட பத்தி போட்டிருந்தேன். ஈஸ்வரம் கார்டோட இத பத்தி போட்டுட்டு இருந்தேன். ஆனா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாய் ரீல் நம்ம கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. திருந்தவே மாட்டேங்கிறான். திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. இதுல வேற வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ப இது அரோரா தெரியும்ல? அரோரா சின்க்ளியர் பழைய வீடியோ எடுத்து போட்டு, அது இவரு உள்ள போயிட்டு வந்த உடனே, ய அ அந்த இதெல்லாம் மேட்ச் பண்றதுக்காண்டி நெறைய பேர் சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலன்னு. உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தா ஒரு விஷயத்த பாருங்க. அவன் கரெக்ட்டா ஒரே நாள்ல 15 ரீல்ஸ்க்கு மேல அப்லோட் பண்ணியிருப்பான். ஏன்னா, அவன் கிட்டத்தட்ட அந்த ஒரு எடப்பட்ட நாள்ல ஒரு 3 நாட்கள் வந்து அவன் ரீல்ஸே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டான். அந்த 3 நாட்கள் அப்லோட் பண்ணாததுக்கும் சேர்த்து 15 ரீல்ஸ்க்கு மேல அப்லோட் பண்ணியிருந்தான். என்ன ரீசன்னு உங்கள யாருமே கேட்கவும் இல்ல, இது பண்ணவும் இல்ல. நீங்க கேட்கறதுக்கு ரெடியாவும் இல்ல. உடனே வந்து நீ பொய் சொல்றன்ட்டீங்க. உண்மை என்னன்னா, அந்த 3 நாட்கள் வந்து இவன் மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இவன் போய் இது குடுத்து வக்கீல கூட்டிட்டு போயிட்டு, அந்த இதுல வந்து கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆவறதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டுருக்கான். சரியா? கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆயி தான் வந்திருக்காரு தலைவரு. ரிலீவ்னா பெர்மனன்ட் ரிலீவ்லாம் கிடையாது. ஒண்ணும் இல்ல. உங்கள இன்னும் ஒரு 2 பேர் அந்த வீடியோ எடுத்து போட்டு அறநிலைத்துறைக்கு டாக் பண்ணி விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அடுத்து உள்ள போவான். ஏன்னா, அது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகல. அதனால வந்து வார்னிங் பண்ணி, இது பண்ணி உட்டுருக்காங்க. சரியா? இவன தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு கேஸ் போடுறதுக்கு முன்னாடி போய் பேசி, கொஞ்சம் பெரிய ஆளுங்கள வச்சு பேசி வெளில வந்திருக்கான். இவனுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நீங்க கேட்குறீங்க. இவனுக்கு பின்னாடி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்கு. அந்த கார்ப்பரேட் கம்பெனி பேர நம்ம சொன்னோம்னா, இந்த சேனலே அடுத்து இருக்காது.
நீங்க சொல்றீங்க, நீங்க அப்ப ஏதோ ஃபுல்லா சொல்லுங்க. அந்த வீடியோ போடுங்கங்கிறீங்க. நான் இப்ப நெறைய பேர் நல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்ப அவன பத்தி பேசும்போது கூட அவனோட அந்த வீடியோஸ கூட நான் ஆட் பண்றதில்ல. காரணம் என்னன்னு உங்க எல்லாருக்குமே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, நம்ம சேனலுக்கு பிரச்சனை வந்துச்சு. அதுவும் வந்து இவன் வந்து திவாகர். இவன் பேர்ல இருந்து வரணும், இவன் பேர்ல இருந்து வரணும். ஒரு பேர்ல இருந்து வந்துச்சு. அத பத்தி பேசுனா, அதுக்கும் வந்து நம்ம மேல ரிப்போர்ட்ட இது பண்ணுவானுங்க, ஃபைல் பண்ணுவானுங்க. அதனால நான் சொல்றது நான் நான் உண்மைன்னா உண்மைங்கிறது எனக்கு தெரியும். நான் அத உங்கட்ட சொல்றேன். நம்புனா நம்புங்க. இல்ல பொய்ன்னு நெனச்சீங்களா, பொய்ன்னு நெனச்சுக்கோங்க. சரியா? உண்மையான தகவல்கள தான் கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்கோம். சரியா? இந்த மத்த சேனல்கள் எதுக்குமே இந்த நியூஸ் போயிருக்காது. இவன ரொம்ப டீப்பா நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நமக்கு தெரிஞ்சத நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். சரி, இதுக்கு மேல வந்து நீங்க நம்பலாம். இல்ல நீ பொய் தான் சொல்ற அப்படின்னு நெனச்சீங்கன்னா நெனச்சுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் உண்மை என்ன? என்றும் உண்மையை உரக்கச் சொல்வோம். நன்றி.